ஆசியாவின் வளர்ச்சி இயந்திரமாக தமிழ்நாட்டை மாற்ற நடவடிக்கை. மைக்ரோசாப்ட், கூகுள், ஆப்பிள் நிறுவன அதிகாரிகளை சந்தித்த பின் முதலமைச்சர் பதிவு. US ஓபன் டென்னிஸ் 3ஆம் சுற்றில் நடப்பு சாம்பியன் ஜோகோவிச் அதிர்ச்சி தோல்வி. ஆஸ்திரேலிய வீரர் அலெக்சி பாக்கரிடம் போராடி வீழ்ந்தார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தொடர்பா என மேலும் ஒருவரிடம் விசாரணை. தலைமறைவாக உள்ள புதூர் அப்புவின் நண்பரான மாட்டு ராஜா மற்றொரு வழக்கில் கைது. மக்கள் நீதி மய்யத்தின் பொதுக்குழு கூட்டம் கமல்ஹாசன் தலைமையில் செப்டம்பர் 21ஆம் தேதி கூடுகிறது. தமிழக சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கான முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட வாய்ப்பு. செப்டம்பர் 3 முதல் 5ஆம் தேதி வரை புரூனை, சிங்கப்பூர் நாடுகளுக்கு பிரதமர் மோடி சுற்றுப்பயணம். வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ஜெய்ஸ்வால் தகவல். தீபாவளி அன்று அயோத்தியில் 25 லட்சம் தீபங்கள் ஏற்றுவதற்கு ஏற்பாடு. ராமர் கோயிலை சுற்றியுள்ள பகுதிகளில் தீபங்களை அடுக்கி வைக்கும் நிலையில் கட்டுமான பணிகள். பிரதமர் மோடிக்கு எழுதிய கடிதத்தில் பாலியல் குற்றங்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க சட்டம் இயற்றும்படி மம்தா கோரிக்கை. இருக்கும் கடுமையான சட்டங்களை பயன்படுத்தி பாலியல் குற்றங்களை ஏன் தடுக்கவில்லை என்று மத்திய அரசு கேள்வி. உத்தரப்பிரதேசத்தில் 8 பேரை பழிவாங்கிய ஆட்கொல்லி ஓநாய் கூட்டத்தை பிடிக்கும் தீவிரம். 4 ஓநாய்கள் பிடிபட்ட நிலையில் மீதமுள்ள ஓநாய்களை பிடிக்க வலை விரித்து காத்திருக்கும் வனத்துறையினர். காவிரியில் தமிழக எல்லைக்கு நீர்வரத்து 12,000 கன அடியாக அதிகரிப்பு. கர்நாடக அணைகளில் நீர்த்திறப்பு மழை காரணமாக நீர்வரத்து தொடங்கியது. எந்த எதிர்ப்பும் இல்லாமல் பாஜகவில் பணியாற்றி வருகிறேன். எச். ராஜா தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள ஒருங்கிணைப்பு குழு குறித்து தமிழிசை சவுந்தரராஜன் கருத்து. இன்று கட்சியை நிர்வகிப்பதற்கு அண்ணன் எச். ராஜா தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. மகிழ்ச்சியாக வரவேற்கிறோம். ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சி இப்பொழுது உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதில் 1 கோடி உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். வேலூரில் திருவிழா ஊர்வலம் குறித்து சமாதான கூட்டத்தில் மோதல். ஆட்சியர் அலுவலகத்திலேயே நடந்த தாக்குதலில் பெண் ஒருவர் காயம். என் உயிர் பிரியும் போது காட்பாடி காட்பாடி என்று சொல்லிக் கொண்டேதான் உயிர் பிரியும். அமைச்சர் துரைமுருகன் பாலம் திறப்பு விழாவில் உருக்கமான பேச்சு. என் நலனிலே உயிர் உள்ள வரையில் உங்களுக்கு அடிமையாக இருந்து சாசனம் செய்து நன்றி உள்ளவனாக இருப்பேன். என் உயிர் பிரிகிற பொழுது கூட என் தொகுதி பெயர் சொல்லிக் கொண்டேதான் போகும். காட்பாடி எனவே என்னை வளர்த்தவில்லைங்கள். பொத்தேரி தனியார் கல்லூரியை சுற்றியுள்ள விடுதிகளில் போலீசார் அதிரடி கஞ்சா வேட்டை. 30 மாணவர்கள் கைது, போதைப் பொருட்கள் பறிமுதல். மும்பையில் ஓலா கார் ஓட்டுநரை கடுமையாக தாக்கி ஆடி காரின் உரிமையாளர். சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வரும் காணொலியால் விசாரணை தீவிரம். அமெரிக்கர்களை பிரித்தாளும் சூழ்ச்சியுடன் ட்ரம்ப் தேர்தல் பிரச்சாரம் செய்து வருவதாக கமலா ஹாரிஸ் குற்றச்சாட்டு. மக்கள் நிச்சயமாக ட்ரம்பை புறக்கணிப்பார்கள் எனவும் உறுதி. பாஜக எம்பி கங்கனா ரணாவத் நடித்துள்ள எமர்ஜென்சி படத்தை தடை செய்ய சீக்கியர்கள் வலியுறுத்தல். பஞ்சாப், டெல்லி, உத்தரப்பிரதேசம், தெலுங்கானா மாநிலங்களில் வலுக்கும் எதிர்ப்பு. விஜய் நடித்துள்ள த கோட் படத்தின் 4வது பாடல் இன்று மாலை வெளியாகும் என படக்குழு அறிவிப்பு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.